தமிழக அரசு தமிழ்நாட்டில் அனைத்து முக்கிய நிகழ்வுகளிலும் தமிழ்த்தாய் வாழ்த்து முதலாவதாக பாடப்பட வேண்டும் என்பதான தீர்மானத்தை சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானமாக கொண்டு வந்து அதை நிலைநிறுத்தியிருக்கும் நிகழ்வுக்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் தமிழக அரசுக்கும் தமிழக முதலமைச்சருக்கும் பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ள நிலையில் தற்போது திமுக கூட்டணியில் அங்கம் வகித்து நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ள மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவருமான நடிகர் கமலஹாசன் தற்போது தமிழக முதலமைச்சரை வெகுவாக பாராட்டியிருக்கிறார். மாநில உரிமைகளை விட்டுத்தராத இந்த போக்கு மேலும் தொடர வேண்டும் என தமிழக முதலமைச்சருக்கு தனது வாழ்த்துக்கள் மூலமாக பதிவு செய்திருக்கிறார் நடிகர் கமலஹாசன். அண்மையில் திருநெல்வேலியில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. இந்த விவகாரத்தால் பல்வேறு விதமான கேள்விக்கணைகள் எழத் தொடங்கின. வந்தே மாதரம் பாடல், தேசிய கீதம் ஆகியவற்றுக்கு பின்னரே தமிழ்த்தாய் வாழ்த்து அந்த நிகழ்வில் பாடப்பட்டது. இதற்கு தமிழகத்தில் பல்வேறு முனைகளிலிருந்து கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பியது. இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக முதலமைச்சர் அமைதி காத்து வந்த நிலையில் திடீரென ஒரு முடிவை எடுத்து தமிழ்த்தாய் வாழ்த்துக்கான முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தும் வண்ணமாக தமிழக சட்டப்பேரவையில் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை அளிக்கும் தீர்மானம் ஒன்று கொண்டு வந்தார். கொண்டு வந்த இந்த தீர்மானம் அனைத்து கட்சி தலைவர்களாலும் ஏகமனதாக ஏற்கப்பட்டது. பொது நிகழ்ச்சிகளில் தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட்டு வந்தது. 1970களிலிருந்தே தமிழ்நாட்டின் மரபாக இது இருந்து வந்த நிலையில் அதை பின்பற்றுவதில் தாவேக அரசு சமரசம் செய்யவே செய்யாது என்பதான நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்த தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் இதற்கு ஒரு சட்டப்பேரவையில் தீர்மானம் ஒன்றை நிறைவேற்ற வேண்டும் என்பதான முடிவை செய்து அதை சட்டப்பேரவையில் தீர்மானமாக கொண்டு வந்தார். இந்த தனி தீர்மானத்திற்கு ஏகமனதாக பல்வேறு அரசியல் கட்சிகளும் திமுக, அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சியை சார்ந்த அனைத்து கட்சிகளும் தங்களின் முழுமையான ஆதரவை தந்து இருக்கும் நிலையில் இது பாராட்டுக்குரிய ஒரு செயல்பாடின் பதிவுகளாக பார்க்கப்படுகிறது. இந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டுவது அதற்கு ஆதரவு தெரிவித்து அனைவரும் வரவேற்ற விதத்தை பாராட்டும் வகையிலும் தற்போது தமிழக முதலமைச்சரின் இந்த முயற்சிக்கு பல்வேறு தரப்பிலிருந்து பாராட்டுகளும் குவிய துவங்கியிருக்கும் நிலையில் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று கொண்டு வரப்பட்ட இந்த தீர்மானத்திற்கு மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவரும் பிரபல நடிகருமான நாடாளுமன்ற உறுப்பினர் கமலஹாசன் தற்போது பெரும் வரவேற்பை தந்ததோடு மட்டுமல்லாமல் தமிழக முதலமைச்சரை பாராட்டியிருக்கிறார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தள பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்திகளில் அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்த்தாய் வாழ்த்து முதலாவதாக பாடப்பட வேண்டும் என்ற சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்றியிருப்பது மகிழ்ச்சிக்குரியதாகவும் வரவேற்கத்தக்கது என்றும் பாராட்டியிருக்கிறார். மாநில உரிமைகளை விட்டுத்தராத இந்த போக்கு தொடர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு தனது மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்திருப்பது உள்ளபடியே வரவேற்கத்தக்க முறையில் பார்க்கப்படுகிறது. திமுக கூட்டணியில் அங்கம் வகித்து தேர்தல் களத்தை சந்தித்து தற்போது மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவர் திமுகவினுடைய கூட்டணியில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கும் நிலையிலும் கூட தமிழ்த்தாய் விவகாரத்தில் தற்போது தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டும் விதமாகவும் தமிழ்த்தாய் விவகாரத்தில் தமிழக அரசு எடுத்தும் நல்ல முயற்சிக்கு பாராட்டு தெரிவித்திருப்பது அரசியல் நோக்கர்கள் மத்தியில் உற்று பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது.